அண்மை செய்தி பாஜகவில் புதிய தேசிய நிர்வாகிகளை நியமித்து தேசிய தலைவர் நிதின் நபீன் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பாஜகவில் புதிய தேசிய நிர்வாகிகளை நியமித்து தேசிய தலைவர் நிதின் நபீன் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். தேசிய துணைத் தலைவர்களாக வசுந்தரா ராஜே சிந்தியா, தீரத் சிங் ராவத், ராம் மாதவ், பைஜெயந்த் ஜெயந்த் பாண்டா நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். தேசிய துணைத் தலைவர்களாக வசுந்தரா ராஜே சிந்தியா, தீரத் சிங் ராவத், ராம் மாதவ், பைஜெயந்த் ஜெயந்த் பாண்டா நியமனம் செய்யப்பட்டுள்ளார். பாஜக தேசிய பொதுச் செயலர் அமைப்பு PL சந்தோஷ், தேசிய இணை பொதுச் செயலர்களாக இருவர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். பாஜக தேசிய பொதுச் செயலர் அமைப்பில் PL சந்தோஷ், தேசிய இணை பொதுச் செயலர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து விரிவான தகவலை தெரிவிப்பதற்காக ஜோ மகேஸ்வரன் இணைப்பில் உள்ளார். மகேஸ்வரன், இந்த செய்தி குறித்து விரிவான தகவலை பகிருங்கள். பராசக்தி, பாஜகவினுடைய தேசிய அளவிலான பொறுப்புகளுக்கு புதிய நிர்வாகிகள் பெயரை அதிகாரப்பூர்வமாக பாஜகவினுடைய தேசிய தலைவர் நிதின் நபீன் தற்பொழுது அறிவித்திருக்கிறார். தேசிய பொதுச் செயலாளர் அமைப்பு பொதுச் செயலராக PL சந்தோஷ் தொடர்கிறார். தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர்கள் 2 இணை பொதுச் செயலாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. அதுல சிவபிரகாஷ், சௌதான் சிங் 2 பேரும் தேசிய இணை பொதுச் செயலராக அறிவிக்கப்பட்டிருக்காங்க. அதே போல தேசிய செயலாளர்களும் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுல தமிழ்நாட்டை சேர்ந்த எழுத்தாளர் மா வெங்கடேசன், மாவே என்று சொல்லுவாங்க. அவர் இதற்கு முன்னாடி தேசிய தூய்மை பணியாளர் வாரியத்தினுடைய தலைவராகவும் இருந்தார். அவர் தற்பொழுது தேசிய செயலாளராக பாஜகவினுடைய தேசிய செயலாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதுபோல ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் தேசிய செயலாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது உனேத் மகாராஷ்டிரா, டெல்லி, திரிபுரா, உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து தேசிய செயலாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்காங்க. அந்த வரிசையில தமிழ்நாட்டிலிருந்து தேசிய செயலாளராக எழுத்தாளர் மா வெங்கடேசன் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தேசிய துணைத் தலைவர்களும் 13 பேர் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா மத்திய அமைச்சர் புரந்தேஸ்வரி அவர் ஆந்திராவிலிருந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல சுமிதி இரானி, நாகராஜா கர்நாடகத்திலிருந்து நாகராஜாங்கிறவர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இப்படி ஒவ்வொரு மாநிலங்களிலும் பிரதிநிதித்துவம் பெற்ற ராம் மாதவ் டெல்லியிலிருந்து அறிவிக்கப்பட்டிருக்கார். வசுந்தரா ராஜே சிந்தியா ராஜஸ்தானுடைய முன்னாள் முதலமைச்சர், மிக முக்கிய மூத்த தலைவர்கள் ஒருவராக பார்க்கப்படுகிற ராஜஸ்தானுடைய முன்னாள் முதலமைச்சர் வசுந்தரா ராஜே சிந்தியா துணைத் தலைவராக, தேசிய துணைத் தலைவராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். புரந்தேஸ்வரி NT ராமராவுடைய மகன், மத்திய அமைச்சர், நீண்ட பாரம்பரிய அரசியல் குடும்பத்தை சார்ந்தவர். அவர் தேசிய துணைத் தலைவராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இப்படி ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் ஒரு பிரதிநிதித்துவத்தை கொடுக்கின்ற வகையிலே தேசிய அளவிலான அமைப்பு பொதுச் செயலாளர், இணை பொதுச் செயலாளர்கள், தேசிய செயலாளர்கள், தேசிய துணைத் தலைவர்கள் என்று அறிவிக்கப்பட்டு அவர்களுடைய பெயர் விவரங்கள் பட்டியலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. பராசக்தி, தகவலுக்கு நன்றி மகேஸ்வரன்.